எப்பா ஓத்தாக்காரி காலில இருந்து சோறு போட வச்சுட்டு கத்தினுக்கிறானா அவன் சொல்றத காது குத்து கூட கேட்க மாட்டியா? 4 நல்லா ஐபோன் வாங்கி சொல்லி நான் கேட்டுக்கிறேன். என்ன யாருன்னா கண்டுனாங்களா? அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? முதல்ல ஐபோன் வாங்கி கொடுங்க, நான் சொல்றதெல்லாம் கேளுங்க, அதுக்கப்புறம் நான் சோத்துல கை வைக்கிறேன். என்னைக்காச்சும் பெத்தாப்பா சொல்றது கேட்டுக்கிறாப்பா? பத்தாவது எப்படியாச்சும் பிட்டாச்சாச்சும் பாஸ் பண்ணுப்பா, எவங்க கையில காலாச்சும் இந்த வேலை வாங்கி கொடுன்னு சொன்னா அதை காதை குத்து கேட்டியா? அப்பனுக்கு வயசாயினே போகுது, உட்கார வச்சு சோறு போடுறா, படிக்கட்டி ஏறி ஜெட்டி காய வைக்க சொல்ல முட்டில தொடாக்குன்னு ஒரு சவுண்ட் வருதுன்னு சொல்றான். அதை காதை குத்து கேட்டியா? நீ ஃபெயில் ஆயிட்டா கூட வண்டி வாங்கி கொடுக்கணும், டூக்கு வாங்கி சொல்லி நிக்க வச்சுக்கிற. இப்போ ஐபோன் கேட்டுன்னு உக்காந்துக்கிற. அப்பா கஷ்டம் என்னைக்காச்சும் உனக்கு புரியுதாப்பா? எப்பா தயவு செஞ்சு வாயை மூடுப்பா, உன் புராண கதை யாரும் கேட்கல. ஐபோன் வாங்கி கொடுத்தனா சாப்பிடறேன், இல்லைன்னா மூணு கிளம்பு. எப்பா வேலை செய்யற இடத்துல ஓனர்கிட்ட காசு கேட்டுக்கிறேன்பா, மத்தியானமா கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாருப்பா. தயவு செய்து அப்பா நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்குப்பா. உனக்கு ஃபோன் தான்ப்பா வாங்கி கொடுக்கணும்பா, தயவு செய்து உடம்புக்கு ஏற்ற சாப்பிடுங்க. உனக்காக மட்டும்தான்ப்பா சாப்பிட்றேன், நைட்டுக்குள்ள ஃபோன் வரல அவ்வளோதான். வாங்கி கொடுக்குறேன்பா. வணக்கம் சார். வாங்க வாங்க சார் அந்த காசு விஷயமா கேட்டுங்க. இது வரைக்கும் எமர்ஜென்சி நம்ம கிட்ட காசு கேட்டது இல்லையாப்பா, என்ன திடீர்னு? அதான் ஒரு தர்தலி பெற்று வச்சுக்கிறேன். எப்போ பார்த்தாலும் ஃபோன் வாங்கி கொடு, வண்டி வாங்கி கொடுன்னு, சோறு தண்ணி இல்லாத வேற டென்ஷன் பண்ணுங்க சார் என்னைய. அப்படின்னாப்பா ஃபோன் கேட்டான் உங்ககிட்ட? அது ஏதோ ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் ஆமே. அது 2 லட்சம் ரூபாய் இல்ல, 2000 ரூபாய் வாங்கி போற சார். பாடகையும் மாலைக்கு இதுக்கு அதிகம் சார். செயின் லூசா இருக்கு, கொஞ்சம் டைட் வைங்களா? ஏய் வண்டி வந்துருக்கு பாரு, போய் பாரு. ஏன் நீ போய் பாரு, ஓனர் உனக்கு தானே சம்பளம் தராரு. ஏய் நான் உன்னோட சீனியர், நான் சொல்றதா நீ கேட்கணும், நீ சொல்றத நான் கேட்க முடியாது, புரியுதா? அதான் பார்த்தனே சீனியர், நேத்து ஒருத்தன் 6 அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரான், செல்ஃப் போட்டு அனுப்புறேன். செல்ஃப் போட்டு அனுப்புறேன். சாராய கலை குடிச்சு இந்த நாய் நீ உன்னைட்டு நான் இங்க வேலைக்கு சேர்த்து விட்டேன். ப்ரோ அச்சிக்காதீங்க ப்ரோ, ஒத்துமையா வேலை செய்யும் ப்ரோ. நீ என்னன்னா என்ன நீ நக்கலா பேசுற? எக்ஸ்கியூஸ் மீ, வண்டி ஸ்டார்ட் ஆகல, பின்னாடி வீல்ல வரது சவுண்ட் வருது. ஏய் நம்ம வண்டிதான், பார்த்து பக்காவா பண்ணணும், புரியுதா? அண்ணா செல்ஃப் ஒயர் போய்த்துறேன், போய் வாங்கிட்டு வாடா போடா. அண்ணா லேட் ஆகுமா? ஏய் இங்க வா, அந்த வண்டியில இருந்து செல்ஃப் வர புடிங்கிரு போ. இந்த வாரம் என்னப்பா பண்ற? அண்ணா உன் ஒயர் வருண்ணா, ஒயர் வருமா? ஆமா அதான ஒயர். நல்லா இருக்காங்க. சூப்பரா இருக்குண்ணே. எவ்வளவு ஆச்சு? காசுலாம் வேணாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும். தேங்க்ஸ்ண்ணா. ஆனா என்னென்ன பிரச்சனை வண்டி? வந்ததுலன்னு சொன்னாங்க செயின் டைட் வைக்கணும். செயின் தான் டைட் வைக்கணும். இந்த வண்டி ஆக்சுவலா நாங்க பாக்குறது இல்ல, வண்டி ஸ்கூட்டி பாக்குறது இல்லையா? அண்ணா டீ குடிச்சிட்டு வந்துடுறேண்ணா. ஆனா ஆக்சிடென்ட் என்ன பக்கத்துல நாராயணன் தான் எங்க மாமா பக்கத்துல வச்சிருக்காரு. அப்புறம் என்ன சொல்றீங்க? ஆனா அந்த பொண்ணு ஹெல்ப் பண்ண
ஐயோ என் டோவோட மாமியார் அழகா இருக்குது மாமியார் இப்பதான் ஜூஸ் குடிச்ச பிஸ்தா நீ பிளாக் பட்டியுல கீரை மஸ்தா நதி எங்க அம்மா மஸ்தாக்குதா சேட் கடையில மோந்திர வச்சா நான் மூக்குறேன் அப்ப என்ன ஏன்டா பாக்குற அம்மா உன் பொண்ணு சேர்ந்துக்கினேன் காலையில அப்படித்தான் பட்டு அடிக்குவீங்களா? என் பொண்ணு வந்து உன் பேரனை ஒண்ணு சும்மா அடிக்கல அவன் என்ன சம்மா சொன்னா பாஸ்தா போடுவாங்க பிஸ்தா நான் இருக்கிறேன் நான் பிளாக் சாரில மஸ்தா ஆமாவா செக்யூரிட்டி கையில இருக்குது லட்டி வாடா உனக்கு ஒடிக்கிற முட்டி வெளியே வாடா செங்கோருங்க நான் குடிச்சிட்டு வைப்பேன் டீ பாதி இப்ப எடுக்கிறேன்டா உன் மான மரியாதை எப்பா வைப்பாங்க ஐஸ் பொட்டி நீ என்னைய பிடிக்கிறியாடா கட்டி உன்னை விட மாட்டேன்டா டேய் உன்னை நான் சும்மா சன்ட்ரிங் கடைக்கு வாங்க கட்ட ஏன்டி என் பையந்து ஒச்ச முட்டை சம்மந்தி என் பொண்ண பண்ணான் டைவர்ஸ் அங்க ரூம்புல பண்ணிங்கிறான் குசு குசு ஷபானா நீ என்னடி பண்ணிருக்கிறீங்க கேக்கா நல்ல பாம்பு கேட்காது காது இதெல்லாம் குடும்பத்துக்கு அடங்காது கரெக்டா சொன்னக்கா குஸ்குசா ஆமாவா கடல்ல கறிக்கு வாங்க அஸ்தி உன்னை இப்ப நான் பண்ண போறேன்டி நாஸ்தி சார் சார் வண்டி வண்டி ஓடிதானா போத்து வர மாட்டேன் என்ன செத்தா போயிட்ட லைசன்ஸ் காட்டு ஃபர்ஸ்ட். லைசென்ஸ்லாம் இல்ல லைசன்ஸ் கூட இல்லையா? முட்டா பேல இப்பதானே ஓட்டி பழகுற அப்புறம் எப்படி லைசென்ஸ் இருக்கும் சரி உன் வண்டி புக்கு காட்டி எவன் பேர்ல வண்டி இருக்கு பாக்க. வண்டி புக்லாம் இல்ல ஒரு சாமி பேசிட்டு இருக்கும்போது மேல போய் வைக்கிற. இங்க பாரு 6 நாள் நான் ஒரு பொண்ணு பொண்ணுனா இப்ப பாரு நீ வாங்கண்ணா வண்டி ஒண்ணு கால் விட்டு ஓட்டாங்க எவ்வளவு அவன் ஐ பொண்ணு அம்மா கையில கால்ல எதுவும் அடிபட்டுச்சா? நீ அம்மா இடுப்புல இருக்கிற வெளியே வாமா அடிலாம் படலனா அவரு தானே என்ன அடிச்சிட்டாரு என்னது அடிச்சுட்டானா இன்னைக்கு அண்ணன் பொண்ணு தானே எவ்வளவு வண்டி கொண்டு விட்டுச்சு. சார் நான் வண்டியில இருந்து அங்கேயே இறங்கிட்டேன் சார் வண்டி தானே வந்துச்சு ஏய் வண்டி தானா வந்து மோதுறதுக்கு புள்ள என்னடா பண்ணும்? 1000 தான் இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு லைசன்ஸ் கூட கிடையாதுடா. வண்டி இப்பதான் சார் ஓட்டியே பழகுறேன் எப்படி சார் லைசென்ஸ் நீ விடுமா கூட தெரியாதால முட்டா பையல 1000 தான் இருந்தாலும் ஒரு பொண்ணு அடிக்கடா அடிச்சேன்னு சொன்னாலே எங்க அடிச்சேன்னு கேளுங்கடா. சார் அவங்க கண்ணத்தை வச்சு என் கையில ஏன்டா அடுத்த வீட்டுக்கு வாழ போற புள்ள அது அந்த புள்ள கைய ஒடிக்க பாத்துருக்க நீ 1000 இருந்தாலும் அது ஒரு பொண்ணு. சார் சார் விட்டுருங்க சார் பாவம் பழச்சு போட்டு இப்ப பாரு எப்படி ஸ்கோர் பண்ற டேய் பாத்தியா நீ அந்த புள்ளைய அடிச்சிருக்க ஆனா அந்த புள்ள உன்னை அடிக்க வேணாங்குது ஏன் இருந்தா இருந்தாலும் அது ஒரு பொண்ணுடா போனாங்க பொம்பளை பிள்ளைகிட்ட சாப்பிட பண்ணிட்டு மேடம் நான் வேணா உங்க வீட்டை சாப்பிட பண்ணிப்பா எப்படா தப்பு இல்லாம இருந்தாலும் பொண்ணுன்னு சப்போர்ட் பண்றீங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னா நம்ம சுடிதாட்டம் போட்டு வர முடியும். இல்ல நான் இதே மாதிரி பழகிட்டே போயிடுறேன். அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு பாதுகாப்பா கூட வரேன் வரோம். ஆண்டி டூலெட்னு போர்டு போட்டுருச்சு வீடு வாடகைக்கு இருக்கு ஆண்டி தமிழா தமிழ் தான் ஆண்டி அப்ப வீடு இல்ல ஆண்டி ஆண்டி ஒரு நிமிஷம் ஆண்டி தம்பி போர்டு பாத்தியா இல்லையா ஒன்லி வடக்கன்ஸ் மட்டும் தான் ரூம் தமிழ் ஆள் கிடையாது டெய்லியும் குளிச்சுட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு ஆபீஸ் போற எங்களுக்கு ரூம் கிடையாது அவங்க மட்டும் ரூம் தரும் எனக்கு அதான் பிரச்சனையே நீ டெய்லி குளிப்ப டெய்லி துணி துவைப்ப நம்ம வடக்கு பாய்ஸ் அப்படி கிடையாது வாரம் ஒருத்தர் தான் குளிப்பாங்க மாசம் ஒரு துணி துவைப்பாங்க எனக்கு கரண்ட் பில்லு தண்ணி மோட்டர் எல்லாம் மிச்சம் சரி அதை விடு நீ எத்தனை நாள் வேலைக்கு போவ வாரத்துக்கு 3 நாள் ஆபீஸ் பண்ண போதும் மீதி நாள் அது சரி இல்ல ஆண்டி இது சரி ஆண்டி கம்ப்ளைண்ட் பண்ணி உயிர் எடுப்ப நம்ம வடக்கு பாய்ஸ் வாரத்துக்கு 7 நாள் வேலைக்கு போயிருவான் காலைல 9 மணி போய் நைட்டு 9 மணி தான் வீட்டுக்கு வருவான் எந்த பிரச்சனையும் கிடையாது இல்ல ஆண்டி நான் என்ன சொல்ல பைக் வச்சிருக்கியா 2 பைக் இருக்கு ஆண்டி நீ 2 பைக்கும் வாசல்ல நிப்பாட்டிப்ப நான் குப்பைல ஆறு வரைக்கும் தண்ணில ஆறு வரைக்கும் தம்பி இந்த பைக்கை ஓரம் போட்டு சொல்லி தொண்டை தண்ணியை போகணுமா ஆனா நம்ம வடக்கு பாய்ஸ் இருந்தா பார்க்கிங் பிரச்சனை இல்லை
சரி அதை வீடு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எப்படி ஆண்டி? ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எல்லாம் வீட்டுக்கு வருவான். இது பத்தாதுக்கு ஆள் இல்ல நேரத்துல ஆளை வேற கூட்டு வந்துருவேன். இந்த பிரச்சனை எனக்கு தேவையா? இது எல்லாத்தையும் விடு. தேதி ஒண்ணு ஆனா போதும். தேதி வந்து இந்தாக்கா வாடகை பொண்ணு கை மேல பணத்தை கொடுத்துருவான். ஆனா நீங்க அக்கா சம்பளம் இந்த மாசம் லேட்டு, உன் ஸ்கேனரை கொஞ்சம் காட்டு அப்படின்னு ஜிபேல பணத்தை போட்டா சுத்தி டவர் எல்லாமே தாலியா இருப்பீங்க. எனக்கு தேவையா? இதுக்கெல்லாம் மேல மாசம் 100 ரூபா கொடுத்தா போதுண்டா. எங்க வீட்டு சேர்த்து கிளீன் பண்ணி கொடுத்துருவான். சிலிண்டர் போறதுல இருந்து வாசல் கூட்டி கோலம் போறது எல்லாமே அவனே பாத்துப்பான்டா. நீ பாப்பியா? சொல்றா, நீ பாப்பியா? ஹாய் ஆண்டி, குட் மார்னிங். குட் மார்னிங் பா. என்ன தமிழ் பையன் மாதிரி தெரியுது, என்ன விஷயம்? பையன் அட்ரஸ் கேட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓ அட்ரஸா? நான் கூட வீடு வாடகை தெரிஞ்சு பயந்துட்டான்டி. பாத்து பேச அனுப்பிச்சு விடு. பாத்தியா, மேல மொத்தம் 3 வீடு இருக்கு. எல்லாம் நம்ம வடக்கு பாய்ஸ் தான். எனக்கு அவங்க தப்பா கரெக்டா இருப்பாங்க. நீ வேற வீடு பாத்து. சார் பார்லேஜி வெற்றி ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க சார். ஏய் பார்லேஜி ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடுற போய் ட்ரிபிள் வச்சு கூப்பிடுறான் பாரு. அவங்கள போயிட்டு கிரிக்கெட்ல பந்து பொறுக்கி போடு. ஏய் இங்க பாரு, ஃபீஸ் கட்டினியா? கட்டிட்டேன். ஏய் வெற்றி, நீ ஃபீஸ் கட்டினியா? இல்ல சார். ஸ்டாண்ட் அப் சேர் போடு. சார் மணியும் பவ்யாவும். டேய் எஸ் மணிகண்டன், நவுற அந்த பொண்ணை விட்டு. நல்லா ஜவ்வா அது மணக்க போட்டு வந்து டியூஷன்ல உட்காந்துக்க வேண்டியது. பேக் எங்கடா முதல்ல? அந்த பொண்ணிட்ட பேக் இருக்கு, உங்ககிட்ட பேக் எங்க? இது ஒரு பேகாடா? ஃபீஸ் கட்டியா நீ முதல்ல? இல்ல. ஏந்து சேர் போடு. காலேஜ் அண்ணன் உருண்டை உருட்டியா? சார் யாரோ உருண்டை தடிச்சிட்டாங்க சார். ஏய் பிரேம் பகதூர், உனக்கு தமிழ் தெரியுமா? நல்லாவே பேசுவேன். நான் சொல்றது ஒரு பேப்பர்ல எழுது. முகேஷ், இந்த திருவள்ளூர் திருக்குறள் அவர் பேர் என்ன? சார் கொஞ்சம் கேட்டு சொல்ல. சார் இந்த திருக்குறள் யாரு எழுதுனா சார்? ஓகே சார். தம்பி அந்த உளியடா. சொல்லுப்பா சார். நான் புதுசா வீடு கட்டிட்டு இருக்கேண்ணா. அதுக்கு வந்து நிலவுக்கல் ஜன்னல் எல்லாம் மரத்தினாலே உங்களால செஞ்சு தர முடியுமா? அது என்ன பாச முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கிறா. அதெல்லாம் பண்ணிடலாம் விட. அப்படி இல்லைண்ணா, சுத்து விடாத இருக்கிற எல்லா கடையும் கேட்டு பார்த்துட்டேன், எந்த கடையிலும் செய்ய மாட்டேன்னு. அதான் உங்க கடை பேர் சொன்னாங்க, அதான் இங்க வந்திருக்கேண்ணா. சொல்லிதானே ஆகணும். நம்ம கடையை விட்டா வேற எந்த கடையா நம்மளோட சிறப்பா செய்ய முடியுமா? நம்புற மாதிரி இருக்கு. முட்டை உட்காரடி. அண்ணா மரண்ணா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. மரம் நம்மகிட்டே இருக்கு. மரம் நான் கொண்டு வந்திருக்கேன், அதுலயே செஞ்சுதாங்க. அப்படியா? யூ கேன் கோ. டக்குன்னு எடுத்துருவாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? A few moments later. என்னடா இங்க பாருண்ணா. இந்த மரத்துல செஞ்சுதாங்க பார்க்கலாம். செய்யலாம். இதுல நிலவரம் செய்ய முடியாது. உனக்கு பாட வேணா செய்யலாம். ஏண்டா எனக்குனே வருவீங்களா? ஏய் அந்த சுத்தியறா. இனிமேட்டு உனக்கு இங்க வேலையை ஓடி போய் வேலைக்கே வந்துடுறாங்க. பையா அட்ரஸ் ஒழுங்கா போடு பையா. பையா கரெக்ட் அட்ரஸ் செண்டோ. கரெக்ட் அட்ரஸ் எங்க செஞ்ச? நீ போட்டோட சுடுகாட்டுல போய் நிக்குதுடா. ஏன்டா ஏன் தாலி இருக்கிற? பையா வா தாலி இருப்போ. அப்புறம் ஏதாவது கேட்டுருவோம். மணி 1:30 ஆகுது. நீ தின்னல, ஆர்டர் போட்டல, தின்றல. இப்ப நான் தின்னலாமா? சாப்பிடல. நான் சாப்பிடல மேடம். பையா ஸ்டாப். பையா என்ன பையா டைம் என்ன ஆகுது? சாப்பிட வேணாமா? அச்சாக்கரோ யூ அச்சாக்கரோ. சாரி பையா. How much பையா? பையா 300 பையா. I will send 500 200 tips. Okay.
Tips 200. Yes. Take it. Thank you, भैया. Sorry, भैया. I really sorry, भैया. I am tension karo. That's family tension. Sorry. Yeah. One doubt. You saying tali irukku? What tali irukku? Tali, भैया. That's लड़की. Mera wife. अच्छा बड़ा size. Bada. No. That's a wrong bada na. Okay. Bada na, the chain bada size. chain. The chain going 2 members. 2 members. Chain snatching. What? Chain snatching. Wife chain snatching. That is mean tali irpu in Tamil. ठीक है. भैया बड़ा size weed, बड़ा size home, बड़ा size car, बड़ा size wife. எப்படி what amount? My ladkan, 2 ladkan. Yes. Bihar. Okay. Your work. Tali. என்னடா சீடி இது? அதான் போட்டுக்குதே தசாவதாரம் 2பா. தசாவதாரத்துல ஏன்டா கமலுக்கு பதிலா எவனோ மொட்டை அடிச்சுட்டு வெள்ளக்கார வரான்? தெரியலப்பா, அதுவும் ஒரு அவதாரம் போலப்பா. அவதாரம்? அந்த அவதாரத்தை ஃபுல்லா பாத்துட்டேன்டா. படிக்கிற வயசுல பலனா படம் பாக்குற நீ? நான் வேணாம் தான்ப்பா சொன்னேன், ஃப்ரெண்டு தான்ப்பா கொடுத்தான். ஓ, ஸ்கூல்லே சப்ளை நடக்குதா? உன்னை படிக்க அமிச்சா இதா கத்துன்னு வரியா நீ? இருடா, நாளைக்கு உன் பிரின்சிபல் கிட்டே பேசிக்கிறேன். சொல்லுங்க சார். என்னயா ஸ்கூல் நடத்துற? உன் ஸ்கூல்ல இருந்து நேத்தியா பையன் பலனா படம் சீடி வாங்கி வந்து பாக்குறாயா? சார் கத்தாதீங்க சார், எதா இருந்தாலும் பேசிக்கலாம், உட்காருங்க சார். என்னயா கத்தாதன்ற? உன் புள்ள பார்த்தா சும்மா இருப்பியா? இவனும் என் புள்ள தான் சார். என்னயா சொல்ற? சார் இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களும் என் பசங்க மாதிரி தான் சார். நீங்க உட்காருங்க சார், பேசிக்கலாம். உட்கார்றா. தம்பி என்ன பார்த்த? நீல படம் பார்த்தேன் சார். என்ன பண்ணாங்க? அவங்க பேர் ஏதாவது தெரியுமா? யோ, என் புள்ள கைக்கு எப்படி சீடி வந்து விசாரிக்க சொன்னா நீ போய் சீடி வாங்குறதுக்கு விசாரிச்சுக்கிறியா? சார் தயவு செஞ்சு என்ன பேச விடுங்க சார். பேசு. தம்பி நீ சொல்லுப்பா. சார் டைட்டில் போடும்போதே கரண்ட் கட் ஆயிடுச்சு சார். அப்புறம் எங்க அப்பா வந்துட்டாரு சார். அப்புறம் தலைவலிதுன்னு ஜண்டாபாம் தைலம் வாங்கிட்டு வர சொன்னார் சார். அதை வாங்கிட்டு வரதுக்குள்ள கரண்ட் வந்துச்சு, ஃபுல் பார்த்து முடிச்சிட்டாரு சார். சார் வாங்கிட்டு வந்து அவனே முழுசா பார்க்கல. அவன் போயிட்டு வர கேப்ல நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு அவனை போட்டு கத்துறீங்க. யோ, யாரு ஃபுல்லா பாக்குறான்றதா முக்கியம். ஸ்கூல்ல சீடி சப்ளை ஆகுதுன்னு சொல்லுங்கற லூஸ் மாதிரி பேசினுங்கற. எவனோ ஒரு பையன் தான் என்கிட்ட சீடி குடுக்குறான். யாருன்னு பார்த்தா அவன் பேரண்ட் அவர் சொல்லு. சார் நீங்க டென்ஷன் ஆகாம வீட்டுக்கு போங்க சார், நான் டீல் பண்ணிக்கிறேன் சார். இத அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பையன் எனக்கு வரணும். டேய், அந்த பையன் பேர் என்னன்னு சொல்றா? பா சும்மா சின்னக்காரப்பா, அந்த பையன் பேர் ராஜேஷ். இவர் பையன் தான் அவன். இவர் வீட்ல வாங்கி வைக்கிற சீடி எல்லாம் அவன் தான் திருடி எடுத்து வந்து கிளாஸ்ல ரொட்டேஷன்ல விட்டுங்கறான். என்னயா சொல்றான் சார்? அபிராமன் கொஞ்சம் வெளியே இருப்பா. யோ, சி, நீ எல்லாம் பாக்க. சார் கத்தி விஷயத்தை பெருசு பண்ணாம நம்ம கிட்ட கத்தி 2 இருக்கு. கம்முன்னு எடுத்து போய் ஜம்முன்னு பாருங்க. டேய், இருடா, வெளிய போய் எல்லாரும் கிட்ட சொல்றேன். சார். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.